Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் அ நம்பர். அதாவது நிறைய பேருக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்பில்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்பில்டு ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஜாவாவில் இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சரி, எப்படி இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. we need to print the floor value of the result. ஓகேங்களா? வெறும் கியூப் ரூட் மட்டும் இல்லை, அந்த கியூப் ரூட்டோட ஃப்ளோர் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஃப்ளோர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் என்னது, ஜாவாவில் ஒரு இன்பில்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா மேத் டாட் ஃப்ளோர். ஓகேங்களா? ஓகே, அப்போ எப்படியும் நம்மளோட ஆன்சர் இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கிடைக்கிற ரிசல்ட்டை ஃப்ளோர் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு என்ன வேணும், கியூப் ரூட் வேணும். கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா மேத் டாட் சிபிஆர்டி, கியூப் ரூட் சிபிஆர்டி கியூப் ரூட் ஆஃப் n. ஓகே, ஸோ கிடச்சி கடைசியாக வர்ற ஆன்சர் என்னவாக இருக்கணும், இன்டீஜராக இருக்கும். ஏன்னா இது இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் ரிட்டர்ன் த ஆன்சர்ஸ், அவ்வளோதான். எண்டில் இது அப்படியே ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு வேணுங்கிற ஆன்சர்ஸ் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது கம்பைலேஷன் எரர் இருந்தால் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகே, எந்த கம்பைலேஷன் எரரும் இல்லை, சப்மிட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, இருக்கிற எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக எதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். லேர்ன் பண்ணலினாலும் பரவாயில்ல, அப்கமிங் வீடியோஸில் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys. அதுவரை பை பாய், டேக் கேர்.